ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால, எங்க ஊர்ல உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு, நாளைக்கு கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால, அங்க உள்ள கடைகள்ல அகல் விளக்கு வாங்கிட்டு வரலான்னு கிளம்பியிருந்தோம். ஆனா, இன்னைக்கு முருகன் கோயில் பக்கத்துல யாரோ இறந்துட்டாங்கன்னு கோயில அடைச்சுட்டாங்க. சரின்னு எங்க ஊர்ல காசாங்குளத்துல உள்ள முருகன் சன்னதியில போய் சாமி கும்பிட்டுட்டு, அப்படியே கடைக்கு போனோம். அங்க நெறைய கடைகள் போட்டிருந்தாங்க. பெரிய கடை தெரு, மார்க்கெட் ரோடு எல்லா இடத்துலயுமே அகல் விளக்கு கடை போட்டிருந்தாங்க. எப்போதுமே ஒரு 5 தீபம் புதுசா வாங்கி ஏத்துனா நல்லது. சரின்னு போய் பார்க்க போகும்போது நெறைய கடை இருந்துச்சு. சரி நம்ம எப்பொழுதுமே கோயிலுக்கு போனா புது விளக்கு தான் போட்டு ஏத்துறோம். அதனால நமக்கு எப்படியும் தேவைப்படும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படி இருக்கப்ப சரி ஒரே ஆள்கிட்ட எல்லாத்தையும் வாங்க வேண்டாம். எல்லார்கிட்டயும் ஒரு 5, 5 விளக்கு வாங்கலாம் அப்படின்னு போனேன். சில பேர் வந்து ரூ. 10க்கு 5 விளக்கு குடுத்துட்டாங்க. சிலர் வந்து என்னம்மா ரூ. 10க்கு ரூ. 20க்கே வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி ரூ. 20க்கு தான் தரேன்னு சொன்னவங்கள்ட்ட சரின்னு எதுவும் மறுக்காம வாங்கியாச்சு. ஆனா அந்த ரூ. 20க்கு வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கு போட்டு குடுத்தாங்க. நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வேற கிடைச்சிச்சு. சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனா எனக்கு என்னன்னா, பேசிக்காவே இந்த மாரி ரோட்டோர கடைகள்ல இந்த விழாக்களுக்குன்னு கடை போடுறவங்கள்ட்ட நம்ம பேரம் பேசாமலேயோ, இல்ல அவங்க குடுக்குறத வாங்கிக்கிட்டு, பரவால்ல ஒரு ரூ. 10 ரூ. 20 தானே வந்துரலாங்கிறது என்னோட மைண்ட் தாட். மத்த எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய கடைக்கோ, ஷாப்பிங் மாலுக்கோ எல்லாத்துக்கும் போறோம். ஏன்னா அந்த மாரி இடங்களுக்கு போகும்போது நம்மளால குறைச்சு பேசவும் முடியாது. அவங்க ஒட்டியிருக்கிறது தான் விலை. அதில ரூ. 10 ரூ. 20 குறைங்கன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இந்த மாரி ஆளுங்கள்ட்ட ரூ. 10 ரூ. 20 நம்ம குறைச்சு பேசி வாங்கிட்டோம்னா நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நெனச்சுக்கிறோம். அதில பெருசா நமக்கு எதுவும் கிடைச்சிட போறதில்ல. நம்ம ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு வாங்குறோம். நம்ம அவங்க சொல்ற விஷயத்த நம்ம குடுத்துட்டோம்னா, அவங்களும் சந்தோஷமா குடுப்பாங்க. அப்ப நமக்கு வேண்டுற காரியம் கண்டிப்பா நல்லபடியாவே நடக்கும். இன்னும் ஒண்ணு நான் விளக்கு ஏன் கோயிலுக்கு புது விளக்கா போடணும் அப்படின்னு சொல்றேன்னா, எனக்கே தெரியாது. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு அண்ணன் சொன்னாங்க. இது மாரி அங்கேயே உள்ள பழைய விளக்குல ஏத்தக்கூடாது. அது ஒருத்தர் அவங்க வேண்டுதலுக்காக ஏத்தியிருப்பாங்க. உனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும். அதனால நீ வந்து வேற புது விளக்கு வாங்கி ஏத்துமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இந்த பழக்கத்த கொண்டு வந்தேன். அதுலேருந்து புது விளக்கு இல்ல இதுதான் ஐதீகமானும் எனக்கு தெரியாது. ஓகே ஒரு வேளை ஒரே விளக்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்புறம் மறுபடியும் தயாரிக்கிற விளக்கெல்லாம் யார் யூஸ் பண்ணுவா? அப்படின்னு கூட நம்ம யோசிச்சுக்கலாம். ஏதோ ஒண்ணு நம்பளுக்கு சாமிக்காக போறோம். சரி நமக்கு வேண்டுறதும் நடக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனச்சு நம்ம ஒரு புது விளக்கு வாங்கி ஏத்துறது. அதனால அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் அந்த விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்படி நான் வாங்கிட்டு இருந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் வாஸ் வச்சிருந்தாங்க. பெருசு வந்து ரூ. 120 சொன்னாங்க. சின்னது எடுத்தா 2 இது ரூ. 100 எப்படியும் நம்ம வாங்குனா 2 இது வச்சா தான் அழகா இருக்கும். அதுக்காண்டி 2 தான் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் நெறைய பேர் பார்த்துருப்போம். உடம்பு, கை, கால்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா, அவங்களுக்கு உழைச்சு சாப்பிடலாங்கிற தகுதியும் இருக்கும். மத்தவங்கள ஏமாத்தியோ, இல்லன்னா அடுத்தவங்கள்ட்ட கையேந்தியோ நிப்பாங்க. அப்படி இல்லாம வயசானாலும் சரி, இல்ல அவங்க சின்ன வயசா இருந்தாலும் சரி, சுயமரியாதையும் விட்டு, வைராக்கியத்தினாலேயும் இந்த மாரி ரோட்டோர கடைகள் போடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஆதரவு தரத்துல எந்தவித தப்பும் இல்ல. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வர்ற வீடியோக்கள்ல உங்களோட கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. உங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணுங்க.